இல்லைண்ணா அதுக்கு ஏதோ ஒரு ரூல் இருக்காமே, அதாவது வந்து நீங்கள் என்ன இத்தனை தொகுதியில், அதாவது இவர் பல தொகுதியில் எல்லாம் நிற்க வச்சுட்டாருன்னா அதில் ஒரு கணிசமான தொகுதி வந்துருச்சு, இவங்க தான் வந்து சிஎம் ஆக போகிறாங்க அப்படின்னு, இந்த கட்சி தான் பெரும்பான்மை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் 3 மாதத்துக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து யாரையாவது காலி பண்ணிட்டு நிற்பார். அது மாதிரி நிற்கலான்னு ஒரு ரூல் இருக்காங்க. அப்படியா? அப்படி தான் நிற்கும். அது வந்து 6 மாதம் டைம் இருக்குது. 6 மாதம் இருக்குது. இது ஒரு தடவை வந்து ஜெயலலிதா அவங்க செஞ்சாங்களோ? நிறையா பேர் செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, மொத்தம் இந்தியாவில் நிறைய பேர், இந்தியாவில் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இவர் வந்து எலெக்ஷனில் அப்போ இந்த தடவை நிற்பாரா? அண்ணாவே முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் எம்எல்சி ஆனார். எம்பியாக இருந்த அண்ணா. ஓ, ஃபஸ்ட்டு எம்பியாக இருந்தார், அப்புறம் எம்பி ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணி எம்எல்சின்னு இருந்துச்சு அப்போ மேலே வெயின், அதில் எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆனார். ஓ, ஓகே. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே. இப்போ இவர் வந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் இப்போ 6 மாதம் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. இப்போ நிற்கலை, இவருக்கு வராது. அப்படி மெஜாரிட்டி வந்துச்சுன்னா இவர் முதலமைச்சர் ஆகலாம். 6 மாதத்துக்குள்ளே யாரையா ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு எலெக்ஷனில் இன்னும் ஜெயிக்கணும். இந்த ரிசைன் பண்ணுற ஒரு புஷியானந்தா இருப்பாரோ? எந்த இடத்துல அதிக ஓட்டு விழுதோ அவன் எவனாவது ரிசைன் பண்ண சொல்லுவார். புஷியானந்தம் பண்ண சொல்ல மாட்டார். அப்போ இந்த தடவை ஒரு வேளச்சேரி தொகுதியில் நிற்கிறார் விஜய் அப்படின்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு நின்றுருந்துருப்பாப்புல, அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லி அதை சொல்லி அதை பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, வேளச்சேரி தொகுதியில் நிற்கிறாரு அவர் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் மேக்ஸிமம் போட்டி போட மாட்டார், ஏன்னா தோற்றுருவோன்ற ஒரு ஓட்டில். கமலஹாசன் அதுக்கான பாடத்தை கற்பிச்சு கொடுத்துருக்காரு. கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அதுவும் கோவை மக்கள் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த பயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும், அவமானப்பட்டுரும். அதோட நம்ம அரசு கமலஹாசன் மாதிரி திருப்பி கட்சியை கலைச்சிட்டு ஒரு எம்பி சீட் வாங்கி இப்போ டிஎம்கேல ஜாயின் பண்ண வேண்டியதான். அதனால் விஜய்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த இது நடக்கும்ல. ஏன் கமலுக்கு கிரேஸ் இல்லையா? கமலுக்கு முன்னாடியா விஜய்? கமலுக்கு கிரேஸ் இருந்தப்போ அவர் வரல, அவர் ரொம்ப ஏஜ் ஆகி போய் தான் வந்தார். ஆமாம், இவருக்கு மட்டும் குழந்தைய அவர் 28 வயசில் வந்தார். இப்போது விஜய்க்கு வந்து ஒரு ஃபயர், அந்த ஃபயர் தான் 10% ஃபயர். அது அந்த இதில் வந்துட்டா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் அந்த ஃபயர்ன்றது ஒரு 2 விறகு கட்ட தான் இருக்குது. அது ஒரு சாப்பாடு வேகும், குழம்பு வைக்கலாம், அதுக்கு மேலே வேகாது. அந்த ஃபயர் இதாயிரும். சுடுதண்ணி வைக்கலாம், சுடுதண்ணி அந்த ஃபயரை வச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அண்டா பிரியாணி ஆகணும்னா அந்த 4 விறகு பத்தாது, அந்த ஃபயர் பத்தாது. சுடுதண்ணி வைக்கலாம், இது வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், தால்சா காய்ச்சலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த எலெக்ஷனில் நிற்கிறாரா இன்னும் தெரில, எங்கள் தொகுதியில் நிற்கிறார். சப்போஸ் விஜய் நிற்கிற தொகுதியில் ஒரு எதிர்த்து நிற்கிறதா இருந்தால் எந்தெந்த நடிகர்கள்லாம் நின்னா அப்படின்னு சொல்லி, இல்லை யாரை நிறுத்தலான்னு ஒரு சில கட்சியில் ஒரு ஜட்ஜிங் இருக்குன்னா உங்களுக்கு? இல்லை, அதுதான் இப்போ வந்து இவர் ஈமான் அண்ணாச்சி நிற்கிறாருன்னு எதிர்த்து, விஜய் எதிர்த்து எங்கே போட்டி போட்டாலும் நிற்க தயாராக. இப்போ டிஎம்கே சார்பில் அவர் நிற்கலாம். ஓகே, விஜய் போட்டி விட்டா அதனாலே பேக் அடிக்கிறாப்புல. அப்புறம் வந்து இவர் இப்படியா நீங்கள் தோத்தாலும் ஈமான் அண்ணாச்சி, இல்லைன்னா கமலுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு கோவை சரளாவை நிறுத்தினாலும் கோவை சரளா? ஆமாம், கமலுக்கு 4 சீட்டு கொடுப்பாங்க. அது கோவை சரளா கமல் கட்சியில் முக்கியமான ஆள், அவங்கள கொண்டு விஜய்க்கு எதிராக போடுவாங்க. ஓஹோ, அப்படி ஒரு பிளான் இருக்குது. ஸோ யாருன்றது இனிமேல் தான் முடிவாகும். இனிமேல் தான் முடிவாகும். ஃபைன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த எலெக்ஷன் அதனாலே அவர் வரமாட்டார், நிற்க மாட்டாப்புல. இல்லை, விஜய் அவமானப்படுத்துவாங்க. ஆமாம், நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்கள வந்து அவ்வளோ இதுவாக போக பீஸா போட்டு விட்ருவாங்க. அது ஜெயிச்சாலும் நீ இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி இல்லை. ஸோ விஜய்க்கு உங்களோட இப்போ விஜய் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, இவ்வளோ நடக்குது, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது. இல்லைண்ணா, ஒரு அனுபவத்தில் ஒரு நடிகர், ஒரு அரசியல், நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு நல்ல நடிகர், கட்சியை கலைச்சிருங்கன்ற அறிவுரை சொல்லு. கலைச்சிட்டு சந்தோஷமாக இருங்க, ரசிகர்களை சந்தோஷப்படுத்துங்க, எல்லாம் இருங்க. இதுதான் அன்று என் வாயில் வந்தது என்று சொன்னீர்களே, இன்று நீங்களே அதை சொல்லிவிட்டீர்கள். அது சொல்லிவிட்டுன்னா, அதாவது நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நான் விஜய் ரசிகர், நீங்க அஜித் ரசிகர், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இதுல வந்து என்னன்னா, இப்ப நீங்களே இதை சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னன்னா 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, நீங்க வந்து விஜயை பிடிக்காத ஆளு, வந்து விஜய் இது பண்ணணும்னா ரசிகனா அவர் நல்லா இருக்கணுன்றக்காக அரசியலுக்கு வர வேணான்றேன், புரியுதா? நீங்கள் வந்து அஜித் நல்லா இருக்கணும், இல்லை வேற யாரும் நல்லா இருக்கணுன்றக்காக விஜய் நடிக்க வேணாம்னு சொல்லி, இதுதான் வித்தியாசம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தான், நான் வந்து விஜய் ரசிகனா, இதை நான் சற்று நீங்கள் வந்து அடுத்த படத்தில் நடிங்க,
கொஞ்ச நாளைக்கு போய் ஃபாரினில் ரெஸ்ட் எடுங்க, குடும்பத்தோடு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பெற்ற தாய் தகப்பனை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்காதீங்க, கூட கொஞ்ச நாள் வச்சுருங்க. என்ன இருந்தாலும் உங்களை வச்சு 5 படம் எடுத்திருக்காப்புல சந்திரசேகரன். அவர் அதுக்காக அவர் பேசுகிறதுலாம் தப்பாக இருக்கலாம், லூசு தனமாக அவரால் வளர்றாருன்னே வச்சுங்க. அக்கா பெற்ற அப்பனை கொண்டு போய் இதில் சேர்த்து விட்றது ஆசிரமத்தில், வெளியே வந்துடாத அப்படின்னு அப்படிலாம் இருக்குது. அப்போ அவங்கள அந்த பெற்ற தாய் தந்தையை காப்பாற்றுங்க. குடும்பத்தை பாருங்கள், பிள்ளையை பாருங்கள். நாளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், பையன் படம் டைரக்ட் பண்ணணும், மனைவியோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படியே அனாமத்தாகவே சுற்றிக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? வயசு 50 ஆகிப்போச்சு. அதனால் நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் அடுத்தடுத்து படத்தில் நடிங்க. குருவின்னு ஒரு படம் எடுத்தீங்க, இப்போ அருவின்னு ஒன்று நடிங்க, அடுத்த வருஷம் போட்டு நல்லா இருக்கும், எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ பிகில்னு ஒரு படம், அடுத்து டகுல்னு ஒரு படம் நடிக்கலாம், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுவிட்டு போய் அரசியலில் இறங்குறேன்னு சொல்லி 4 பேரை லூசுகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க நல்லா தின்னு ஓட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு போய் விஜயை கொண்டு போய் எங்கேயா சிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பி. ஆனால் பண்ணுறது பூரா இவங்க, ஆனால் சிபிஐசி என்கொயரி போகிறது விஜய். அதை தான் சொல்கிறேன். இப்போ இவங்க ஏதாவது கொண்டு போய் கோர்த்து விட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒரு சொல்லல அடிவேலை தலைவா அவன் உட்காந்துருக்கான், நீங்களும் கால் மேலே கால் போட்டு தலைவா, நீயும் பேப்பர் படி தலைவா, இங்கிலீஷ் பேப்பரு, கடைசியில் கொண்டு சேத்துல தள்ளி விட்டு போயிடுவாங்கல்ல. இந்த குரூப் தான் அது. விஜயகாந்த் 2026 ஏதாவது சேத்துல தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து இதை சுதாரிச்சுக்கிறது விஜய்க்கு நல்லது. இதுதான். ஆனால் ரசிகர்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து அவர் எங்கேயோ கொண்டு போகுதில்ல. ஒரு நடிகராக ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த என்கரேஜ்மெண்ட் எங்கேயோ கொண்டு போகுது. அப்போ நீங்கள் எப்படி இப்போ எப்போவுமே ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகுதுனாலே கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் இருக்கணும். அது எங்கே கொண்டு போகுதுன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் நம்மளோடது. விஜய் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். விஜய் ரசிகர்கள் நல்லா இருக்கணும், விஜய் அடுத்த படத்துலேயே நடிக்கணும். ஆனால் அவர் லாஸ்ட் ஏமாந்து தோற்று போகவும் கூடாது. புரியுதா? அப்படின்னு இப்போ ரஜினிகாந்த் பாருங்கள், கடைசி வரைக்கும் இப்போ நல்லா தான் இருக்குது, பேரம்பேத்தியை கொஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கார். அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுங்க, திரை உலகத்துக்கு திருப்பி வாங்க, இந்த அரசியல் கர்மாந்திரத்தை விடுங்க, சம்பாரிச்சது வரைக்கும் போதும். புரியுதா? இல்லைண்ணா, அந்த இடத்த நிரப்புறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ வராங்க. விஜய் வரல, அவர் கடைசி படம்னு சொல்லிட்டார் அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து புது ஆர்டிஸ்ட் வராங்க. அப்படி வரக்கூடிய ஆர்டிஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா முந்தானத்து வந்து ஒரு லெஜண்ட், அவர் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு, லெஜண்ட் சரவணன். ஆமாம், லெஜண்ட். அவர் வந்து இந்த கதையே எடுக்கிறார், அவருக்கு சென்சார் கொடுத்துருவாங்க. அதே படத்தை டப்பிங் பண்ணி தான் அவர் அந்த படம் எடுக்கிறார் போல, லெஜண்ட் சரவணன். ஓ, அவரா? ஆமாம். இது இப்போ என்ன படம்? பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரியை தான் அவர் எடுக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு இதுவும் ஜனநாயகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. பகவந்த் கேசரி வந்து ஏற்கனவே தமிழ் படத்தில் அடிக்கப்பட்டது தானே. ஆமாம். என்ன படம்? பாபு. இவர் பகவந்த் கேசரியை பார்த்து பிரணாயகன் எடுத்திருக்காப்புல, அவர் பாபுவை பார்த்து லெஜண்ட் எடுக்கிறாப்புல, லீடர். ஓகே. அப்போ 2 கதையும் ஒன்று தானே. எப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைட்டில் அவர் கிடைக்குது, லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்? பயங்கரமாக. அவர் வந்து பெரிய ஆள் தாங்க. அவர் வந்து என்னன்னா, இப்போ அவர் வந்து 10 படம் நடித்தார்னா விஜய் ஆயிடுவாருங்க. அவர் இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்காரு. 2031 தேர்தலில் அவர் நிற்பார். ஸோ அந்த எண்ணம் இருக்கும். அதுக்காக தான் இப்போ 2வது படம் ரிலீஸ் பண்ணுறாரு. வருஷத்துக்கு ஒரு படம் விடுவார். லீடர், அப்புறம் வந்து டெப்டி லீடர், இந்த மாதிரி ஒரு 5 படம் எடுப்பார். செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒரு 5 படம் எடுத்தாரு 2031. அடுத்து வைக்கலாம்ல செக்ரட்டரின்ற லீடர் டைட்டில். அமெரிக்காவில் எப்படி தெரியுமா? அமெரிக்காவில் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, செக்ரட்டரின்னு தான் சொல்லுவேன். செக்ரட்டரி ஃபார் ஸ்டேட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, இப்படி தான் சொல்லுவேன். அடுத்து இப்போ லீடர்னா அடுத்து செக்ரட்டரின்னு எடுப்பார். இங்கேயும் பல எக்ஸ்டர்னல் அஃபேர் இருக்குல்ல. அடுத்து ஒரு 5 படம் எடுத்தாருன்னா 31 அவருக்கும் பின்னாடி ஆள் வந்துடுவாங்க. என் வீட்டுக்காரரை விட அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு 4 பேர் சேர்ந்தாங்கன்னு வைங்க. அவரும் கட்சி ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு, அவருக்கு ஒரு புஷியானது கிடைக்காம போயிடப்போகுது பாண்டிச்சேரியில். ஏன்னா அவர் வீடு பங்களாவும் அங்கே இருக்குது, பாண்டிச்சேரி போகிறதுன்னு ஈஸியாரில் தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம அதை சொன்னால் அப்புறம் நம்ம பெண்கள் நம்மளை தப்பாக எடுத்துப்பான். ஏன்னா அவங்களுக்கு நார்மலாக ஒரு சேலை வாங்கி தந்தால் வீட்டுக்காரர் சேலை வாங்கி தான் பிடிக்கும். வீட்டுக்காரே சேலை கடை வச்சுருக்காரு போது இல்லை, ஒருத்தர் சேலை கடையே வச்சுருக்காருன்னா அவர் வந்து அவர் மேலே ஒரு என்ன, அவர் பரவாயில்ல, அவர் தான் கிரேஸ் வரும், அந்த மாதிரி ஒரு கிரேஸ் உருவாகும், பரவாயில்ல. பட் அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்கு இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனில் நீங்கள் எல்லோரும் விஜயை பற்றி வச்சுக்கீங்க, பட் அன்னபோஸ்டாக நீங்கள் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. விஜய் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்தில். இந்த பையன்லாம் நடிக்க வேண்டாம், அதை பாரு, மூஞ்சியை பாரு, அதை பாருன்னு சொல்லி குமுதத்திலலாம் போட்டாங்க. இன்றைக்கி
தமிழகத்தை